சில ஆண்டுகளுக்கு முன்பு எந்த பிரச்சனையைத்தான் சமாளிப்பது என சிம்பு ஆவேசமாக பேசியது அவருடைய தற்போதைய சூழ்நிலைக்கு ஏக பொருத்தமாகத்தான் இருக்கும். அந்த அளவுக்கு சூறாவளி மாதிரி சிம்புவை சுற்றி பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கிறது. நடிகர் சிம்புவுக்கு முதல் எதிரியே அவரது வாய்தான் என்பதற்கு உதாரணமாக பல தருணங்கள் இருக்கிறது. அதுவும் சிம்பு கொடுக்கும் பிரஸ் மீட் எல்லாம் முழுக்க முழுக்க ட்ரோல் மெட்டீரியல் தான். பேசினால்தான் பிரச்சனை வருகிறது என சமீப காலமாக பேச்சை குறைத்து அமைதியாக இருந்தாலும் சிம்புவுக்கும் வம்புக்கும் எங்கிருந்தாலும் ஏக பொருத்தம்தான். சிம்புவை வைத்து கௌதம் மேனன் இயக்கிய வெந்து தணிந்தது காடு படத்தை வேல்ஸ் நிறுவனம்தான் தயாரித்திருந்தது. அப்போதே உரசல் ஆரம்பித்தது. இதற்கிடையே வேல்ஸ் பிலிம்ஸ் நிறுவனத்தின் கொரோனா குமார் என்ற படத்தில் சிம்பு ஒப்பந்தமாகியிருந்தார். படத்திற்கான சம்பளமாக 9.5 கோடி ரூபாய் பேசி 4.5 கோடி ரூபாய் முன்பணம் கொடுத்த நிலையில் கால்ஷீட் கொடுக்காமல் சிம்பு இழுத்தடித்து வந்ததாக கூறப்பட்டது. இதனால் கொரோனா குமார் படம் பாதியில் நின்றது. கொடுத்த வாக்குறுதிப்படி கொரோனா குமார் படத்தில் சிம்புவை நடித்து தரச் சொல்லி வேல்ஸ் பிலிம்ஸின் ஐசரி கணேசும் தயாரிப்பாளர் சங்கத்தை நாடியிருந்தார். இந்த விவகாரத்தில் நடிகர் சிம்புவுக்கு ஏற்கனவே ரெட் கார்டு விதிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. இந்த நிலையில் மணிரத்னம் இயக்கத்தில் கமல் நடிக்கும் தக் லைஃப் படத்தில் சிம்புவும் இணைந்திருப்பதாக டீசர் வெளியிட்டு அறிவித்தனர். டீசரை பார்த்து சிம்பு ரசிகர்கள் சில்லறையை சிதறவிட தயாரிப்பாளர் ஐசரி கணேஷுக்கோ ரத்தம் கொதித்தது. கோடிகளை கொட்டி தான் ஆரம்பித்த கொரோனா குமார் படம் பாதியில் நிற்க சிம்புவோ பகுமானமாக தக் லைஃப் படத்தில் நடிக்க போய்விடுவாரா என ஐசரி கணேஷ் தயாரிப்பாளர் சங்கத்தை நாடியுள்ளார். ரெட் கார்டு இருக்கும்போது சிம்பு எப்படி தக் லைஃபில் நடிக்க முடியும்? பெரிய நடிகர் கமல், பெரிய இயக்குனர் மணிரத்னம் என்றால் தயாரிப்பாளர் சங்கத்தின் ரெட் கார்டுக்கு மதிப்பில்லையா என காட்டமாக ஒரு கடிதத்தை ஐசரி கணேஷ் தட்டி விட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அத்தோடு தக் லைஃப் படத்தில் சிம்பு நடிக்க தடை விதிக்க வேண்டும் என்றும் ஐசரி கணேஷ் திட்டவட்டமாக வலியுறுத்தியுள்ளதாக சொல்லப்படுகிறது. இது ஒரு புறம் இருந்தாலும் தயாரிப்பாளர்கள் சங்கத்தில் அளிக்கும் புகார்கள் கவனிக்கப்படுவதில்லையே என்ற குற்றச்சாட்டும் அவ்வப்போது எழுகிறது. என்ன பிரச்சனை என விசாரணை நடத்துவதை விட்டு கட்ட பஞ்சாயத்து செய்து பணம் பார்ப்பதிலேயே தயாரிப்பாளர் சங்க நிர்வாகிகள் குறியாக இருப்பதாக புகார் கூறப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.